9 லட்சம் கோடி கடன் இருக்குதாம. விஜய் வந்து கட்டுவாரு, கொஞ்சம் கொஞ்சமா வசூல் பண்ணி கட்டுங்கிறாரு. ஒரு படத்துல காமிக்கலையா, அதே மாதிரிதான். எடுப்பா நீங்க பேட்டி எடுங்க. விஜயகாந்த் இருந்த விஜயகாந்த் அடுத்தது விஜய். ஆமா எல்லாரும் மாறிக்கு. நீங்க தான் ஏடிஎம் கலந்தீங்க, திமுக போயிட்டீங்க. இப்போ வர எலெக்ஷன்ல உங்க ஆதரவு யாருக்கு இருக்கு? எங்களுதுல டிவிக்கே தான். டிவிக்கே விஜய் கட்சி தான் போடுவோம். ஏன் என்ன காரணம்? அவரு தான் வரணும். அவரு தான் இப்ப 2 கட்சியும் மாறி மாறி வந்துட்டு இருக்குது. நாடு நாசமா போச்சு. டிவிக்கே தான் வரணும். வந்தா நல்லது பண்ணுவாரு. நல்லதான் பண்ணுவாரு. பணம் வாங்கிட்டு ஓட்டு போடுறதுக்கு பணமெல்லாம் ஆகாது. பணம் எதுக்கு? எத்தனை நாளைக்கு வருது பணம்? ஓட்டு போடுறத பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஓட்டு போடுறது நல்லது, பணம் வாங்காம போடணும். இப்ப இது வரைக்கும் நீங்க யாருக்கு ஓட்டு போட்டீங்க? இது நான் மட்டும் மாறி மாறி போட்டோம். எப்படி? திமுக 2 தடவை போட்டோம், ஏடிஎம்கே 2 தடவை போட்டோம். இந்த கடவு விஜய் போடுறோம். அருள். நீங்க எந்த ஊர் ஓட்டு? கடலூர். கடலூர்ல. ஆமா. ஆதரவு யாருக்கு இந்த டைம் உங்க ஆதரவு? ஆதரவு நான் எப்பவுமே திமுக திமுக தான் போடுவோம். திமுக. நாங்க இத்தனால போட்டு ஏமாந்து போயிட்டு நாங்க வந்து விஜய் தான் போடுறோம். எந்த பஸ் பிரிய? யாரு வீட்டுல இருந்து கொண்டு வந்து பஸ் சும்மா இல்ல இந்த கடவு பழனிசாமி ஆம்பளைகளுக்கு பிரிய சொல்லிக்கிறாருல்ல, அது எப்படி? என்ன ஆகு நாடு? ஆம்பளைகளுக்கு பிரி, பொம்பளைகளுக்கு பிரி, சும்மா ஆயில் பெட்ரோல் டீசலுக்குள்ள எங்க போறது? என்ன ஆகு நாடு? 9 லட்சம் கோடி கடன் இருக்குதாம. விஜய் வந்து கட்டுவாரு, கொஞ்சம் கொஞ்சமா வசூல் பண்ணி கட்டுங்கிறாரு. ஒரு படத்துல காமிக்கலையா, அதே மாதிரிதான். எடுப்பா நீங்க பேட்டி எடுங்க. அந்த அம்மா திமுகவுல ஒன்றிய செயலாளர். இந்த கருதை ஜெயிக்கும் அப்படிங்குது. ஒண்ணுக்கு ஒண்ணு 10,000 மந்தையா? 5 லட்சம் ஜெயிக்க முடியாது. ஜெயிக்க முடியாது. பாதி ஏடிஎம்கே ஜெயிக்கு, முக்காவாசி விஜய் ஜெயிப்பாரு. எங்க ஏரியாவெல்லாம் கொஞ்சம் நஞ்சா பழனிசாமிக்கு வரு. அந்த ஏரியா ஃபுல்லா அதுதானே. முதல் திமுக இருந்தா, மறுச்சு ஏடிஎம்கே இருந்தா, இந்த 2 வேண்டான்ட்டு இப்ப வந்து டிவிக்கேல சேர்ந்துட்டோம். விஜயகாந்த் விஜயகாந்த் இருந்த விஜயகாந்த் அடுத்தது விஜய். ஆமா எல்லாரும் மாறிக்கு. நீங்க தான் ஏடிஎம் கலந்தீங்க, திமுக போயிட்டீங்க. அவே விருப்பம் தானே. எல்லாத்தையும் அமைச்சர் எல்லாம் தான் வாங்கி காசு வாங்கிட்டு மாறுறாங்க. நீங்க மாறலைய கட்சி ஏடிஎம் கலந்து எங்க கூட இருந்தாங்க. அல்ல ஒன்னாத்தான் ஏடிஎம் கலந்த, அப்புறமா தான் திமுக போயிட்டாங்க. அந்த இதுக்கெல்லாம் வரலாமா? நாங்க வந்து டிவிக்கே ஓட்டு போடுறோம். விஜய் வராரு, ஒவ்வொரு லட்சம் மந்தையும் கட்டிக்கலாம். ஒவ்வொரு லட்சம் மந்தையும் நாங்க தான் ஆட்சி அமைப்பு. அந்த கடுவு நீங்க அமைக்க முடியாது. முடியாது. ஒவ்வொரு லட்சம் மந்தையும் பாக்கலாமா? பாக்கலாம். அதாவது வந்து எப்படி 1 லட்சம் யாருக்கு டிவிக்கே ஜெயிச்சிட்டா அவங்க தரணும், ஸ்டாலின் ஜெயிச்சிட்டா நான் தரணும். மாற மாட்டீங்களா? மாற்றமே கிடையாது. நீங்க மாற மாட்டீங்களா? ஆனா கருளில என்ன ஒரு குடும்பமே பூரா போடுறாங்க. நீங்க வந்து எலெக்ஷன் அன்னைக்கு பாருமா, எலெக்ஷன் பாரு எத்தனை வேலை வருது. எங்க இருக்காங்க 3 லேடிஸ் ஓட்டு ஸ்டாலினுக்கு அதெல்லாம் போகாது. இதெல்லாம் சொல்லுவாங்க சும்மா. நீங்க வேணாலும் பாக்கலாம். எதுக்கு போராட்டம்? அதுக்கு நீங்க அது காமிக்க. நீங்க 1 லட்சம் கொடுத்துறோம். சவால் கட்சியில இருந்து பயங்கரமா மாவட்ட ஒன்றிய செயலாளர் திமுகவுல எல்லாம் சம்பாரிச்சு ஓட்டுது. அது அப்புறம் கொடுத்தாலும் கொடுத்துரு. ஆனா பணம் நம்மளுக்கு கொடுக்காது. ஜெயிச்சா 1 லட்சம் கொடுத்துருவீங்க? நான் கொடுத்துருவேன். சவால் 2 பேருக்கு சவால் தானா? சவால் தான். சரி, இது வந்து ஊர உலகம். நான் கடனாவது வாங்கி கொடுத்துருவேன். அந்த அம்மா கை இருக்கிற ஆசை பணம் கிடக்குது பேங்க்ல. 2 பேரும் இப்ப மக்கள் மத்தியில சொல்லிருக்கீங்க, நாளைக்கு வந்து ஏமாத்தி இருக்கு. ஜெயிக்கிறது நாங்க தான். உங்க பேர் என்ன? என் பேர் முருகேசுங்க. முருகேசு இந்த ஊர் தான். ஆமா. காரணம் உன்னை கேட்கல. நான் நிருபர்கிட்ட பேசிட்டு இருக்கிறேன். ரைட்டா? இப்போ நான் நிருபர்கிட்ட பேசிக்கிறேன். நீங்க கட்சிக்காரர் தெரியும், நான் கட்சிக்காரர் இல்லை. புரட்சி தலைவி அம்மாவுடைய திட்டம் வந்து தாலிக்கு தங்கம். மடிக்கணினி கொடுத்தது புரட்சி தலைவி அம்மா. நிறுத்தி வைத்தது மாண்புமிகு மு.க. ஸ்டாலின் அவர்கள் நிறுத்தி வைத்து இப்பொழுது கொடுக்கொண்டிருக்கிறார். சரி, நீங்க கட்சிக்காரர் அதிமுகரா? ஆமா, நான் அதிமுக காரன். இப்ப இந்த டைம் உங்க ஓட்டு யாருக்கு இருக்கு? என்னுடைய ஓட்டு புரட்சி தலைவர் எடப்பாடியாருக்கு,